வணக்கம். குரு ஜோதிடம் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, ஜோதிட பதிவில் நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற ஆர்வத்திற்கு நன்றி பாராட்டி தொடர்கிறேன். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது ஸ்பெஷல் பதிவாக கேதுவனுடைய சந்திர சஞ்சாரம், அதாவது சந்திர நட்சத்திரத்தில் கேது போகிறதனுடைய பலாபலன். ஒரு கிரகம் என்பது நட்சத்திரத்தின் ஆற்றலை தான் நமக்கு தருகிறது. அப்ப கேது சந்திரன் போல மாறுகிறார் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். இந்த பதிவு மேஷ லக்ன அன்பர்களுக்கு. இப்ப மேஷ லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு கேது. ருண ரோக சத்துருஸ்தானம். இப்ப இந்த நோய் ஸ்தானத்துல கேது இருக்கிறது நல்லதா கெட்டதா? அதே மாதிரி எதிரிகள் ஜெயிக்க முடியாதா? அதே போல கடன் பிரச்சனை தீராதா? இதெல்லாம் 6ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட இடம். இப்போ அங்கே சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போறாருங்கும்போது சந்திரனுக்கும் கேதுக்கும் ஆகுமான்னா ஆகாது, இயற்கை விரோதிகள். ஆனால் அதே நேரத்தில் சந்திரன் மேஷ லக்னத்திற்கு 4ஆம் அதிபதி, சுகஸ்தானாதிபதி. அதனால ஹெல்த் இஷ்யூஸில் கொஞ்சம் நல்லா கவனம் செலுத்திக்கணும், பர்சனலாக ஹீலிங் பண்ணிக்கணும். 6ஆம் இடம் என்பது ஒரு வகையில் நாமளை தேற்றிக்கொள்வது, ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ இந்த கேதுவனுடைய சந்திர சாரம் எப்போ ஆரம்பிக்குதுன்னா மார்ச் 6ஆம் தேதி ஆரம்பிச்சு நவம்பர் 13 வரைக்கும் இருக்கு. கிட்டத்தட்ட 251 நாட்கள். இந்த நாட்கள்ல கேதுவனுடைய பலாபலன் சந்திரனுடைய முகமாக நமக்கு பரிணமிக்கும். அப்ப மேஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் மேஷத்துல தான் கேதுவனுடைய அஸ்வினி நட்சத்திரம் இருக்கு. 5ஆம் இடத்துல சிம்மத்துல தான் கேதுவனுடைய மக நட்சத்திரம் இருக்கு. 9ஆம் இடமான தனுசுல தான் கேதுவனுடைய மூல நட்சத்திரம் இருக்கு. இந்த 1, 5, 9ங்கிறது தான் டிஎன்ஏ கனெக்டிவிட்டி. இப்படிப்பட்ட அந்த ஒரு உயிராற்றலை கொடுக்கக்கூடிய கிரகம் 6ஆம் இடத்துக்கு போகுது அப்படிங்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது ஹெல்த் வைஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் தாயார் என்பது சந்திரனை குறிக்கிறது. தாயார் ஸ்தானம் என்பது 4ஆம் இடமான கடகராசியை குறிக்கிறது. அப்ப அதனுடைய ஒரு பாதிப்பும் இங்க இருக்கிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஜென்ரலாகவே கேது அப்படின்னா துண்டிக்கிற கிரகம். அது போய் எந்த நட்சத்திரம் இருந்தாலும் எந்த பாவத்தில் இருந்தாலும் அதனுடைய வேலைகளை கட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்போ வேலை சார்ந்த விஷயத்தில் தேவையில்லாத மனக்குழப்பங்களை ஏற்படுத்திட்டோம். அந்த வேலை எனக்கு பிடிக்கலையே, இல்லது இந்த வேலையை மாற்ற முடிஞ்சா பரவாயில்லையே, அல்லது மாற்ற முடிகிற வேலை நல்ல வேலையாக கிடைச்சா பரவாயில்லையே, இப்படியே கற்பனை பயத்திலேயே ஓட்டிட்டு இருக்காங்க இல்லையா? அதுதான் கன்ஃபியூஸ்டு மைண்டை கொடுக்கறத கேதுனுடைய வேலை. அப்போ அப்படிப்பட்ட கேதுவும் மனோகாரகனான சந்திரனும் இணைகிறார்கள். அப்போ நம்ம கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் நம்முடைய ஒரு ஹீலிங் தெரப்பியை எடுத்துக்கணும். ஒரு ஹீல் பண்ணிக்கிட்டு பியூரிஃபை பண்ணிக்கிட்டு இப்படித்தான் அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை வகுத்து அந்த பாதையில் போயிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு ஸ்டெடி மைண்டோட போயிட்டு இருந்தோம்னா இந்த கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டஸ் வராது. வெற்றி ஸ்தானம் என்றும் சொல்லலாம் 6ஆம் இடத்தை. அப்போ போட்டி பந்தயங்களில் ஜெயிக்கிறது மற்றும் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது எல்லாமே 6ஆம் இடம் தான். இப்போ ஒரு வழக்கு நடக்குது, இந்த வழக்கில் ஜெயிக்கணும்னா 6ஆம் இடம் வலுக்கணும். இந்த கேதுவை பொறுத்த வரைக்கும் நம்ம கவனத்தில் எடுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய மனோ திடம் என்பது, செயல்திறன் என்பது, சிந்தனை திறன் என்பது நமக்கு எந்த விதத்திலையும் சஞ்சலப்படக்கூடாது. ஏன்னா இந்த சந்திரனுக்கும் கேதுவுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸில் என்ன பண்ணும் அப்படின்னா, மேலும் மேலும் மனோ பயத்தை ஏற்படுத்திக்கிட்டு தன்னைத்தானே கற்பனையை வளர்த்துக்கிட்டு அதனால வரக்கூடிய சில உபாதைகள் சில பேருக்கு நோய்களாக கூட மாறிடுது. மனநோயின்னு சொல்றோம் இல்லையா? அது காரணம் என்ன அப்படின்னா, மனசு அதீதமான கற்பனையை டெவலப் பண்ணி விட்டுறாரு. இப்போ மேஷ லக்னத்துக்கு அதிகாரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா செவ்வாய் தான் அதிபதி. ஆனால் அந்த நட்சத்திர ரீதியாக கேது, சுக்கிரன், சூரியன் இந்த 3 நட்சத்திரம் அந்த மேஷ லக்னத்துக்குள்ள இருக்கு. அப்ப இந்த கேதுவானவர் அதுக்குடைய ஒரு இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு போறார். இந்த 6ஆம் இடம் என்பது நம்ம ஏதோ ஒரு வகையில வேலை பார்க்கறத குறிக்கிறது,
சர்வீஸ் பண்ணுறதை குறிக்கிறது, போராடுறது குறிக்கிறது, அல்லது வெற்றி பெறுறது குறிக்கிறது. அதனால் தன்னைத்தானே ஒரு கடின உழைப்புக்காக தயார்படுத்தி கொள்வது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதையே நாம் வந்து சிஸ்டமேட்டிக்காக நல்ல ஹீலிங் ப்ராசஸாக கொண்டு போனீங்கன்னா இந்த கேது நம்மளுக்கு மிகப்பெரிய வெற்றியை தருவார். 4ஆம் இடமான கடகராசிக்கு அதிபதியான சந்திரனின் சாரத்தில் செல்கின்றபடியினால் வீடு மனை யோகங்களையும் தருவார். ஒரு பூமி வாங்கிறது, விவசாய பூமி வாங்கிறது, வீட்டில் வந்து அந்த இடத்துல வந்து போர் போடுறது, கிணறு வெட்டுறது, அதே போல் வாகனங்கள், இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். விவசாயம் சார்ந்த ஒரு வளர்ச்சியையும் தருவார். அப்படி கேதுவை பொறுத்த வரைக்கும் நன்மையாக இருக்கிற அதே நேரத்தில் பணம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் நமக்கு அந்த தேவைகளுக்கு ஏதோ ஒரு வகையில் பிறர் உதவியை நாட வேண்டியது. ஆனாலும் அந்த உதவி கிடைக்கும். அதன் மூலமாக நமக்கு வளர்ச்சிகள் இருக்கும். இப்போ நம்மளுடைய தன்னம்பிக்கை, தைரியம், இதில் எல்லாம் கொஞ்சம் அந்த சலனம் சஞ்சலத்தை வந்து நாம் ஒரு வழியாக கிளியர் பண்ணிக்கணும். அந்த பயமும் சஞ்சலமும் இருக்கும் வரைக்கும் தான் அந்த துணிச்சலுக்கு வந்து அது முட்டுக்கட்டையாகும். ஒரு காரியத்தை எடுத்து முடித்து செஞ்சு அதில் சாதிக்கணுங்கிற அந்த இயக்கத்தை தடை பண்ணுறதே இந்த பயம்தான், தைரிய குறைவு தான். அந்த துணிச்சலை குறைவுபடுத்துறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை இந்த கேது பண்ணுறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்ட் பண்ணிக்கணும். குழந்தைகள் நலம், நம்முடைய கிரியேட்டிவிட்டி மைண்டு, நம்முடைய கலைகள், இதெல்லாம் வந்து நமக்கு சிறப்பாக இருக்கு. நம்மளுடைய எதெல்லாம் நம்ம ஆசை, பாசம், நேசம், சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த விஷயங்களுக்கு ஒரு தடையும் வராது. அதுக்குண்டான விஷயங்கள் நடக்கும். அதே போல் கெமிக்கல் சம்மந்தப்பட்டது, அது ரசாயன மாற்றங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு அல்சர்னா அமிலத்தன்மை அப்படின்றோம். அது மாதிரி கெமிக்கல் ரிலேட்டட் சப்ஜெக்ட் அகம் சார்ந்து உடல் உபாதைகள் சார்ந்து நீங்கள் அதை கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். குடல் புண்கள் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி வடிவயிறு, கேஸ் ட்ரபிள், சாப்பிட்ற சாப்பாடில் இருக்கக்கூடிய விஷத்தன்மைகளை எல்லாம் நீக்கிற வகையில் நம்மளுடைய இந்த ஹீலிங் ப்ராசஸ் அல்லது மருத்துவ சிகிச்சையோ அல்லது எந்த விதமான ஒரு ப்ராசஸ் நீங்கள் உங்களுக்கு அடாப்ட் பண்ணுறீங்களோ அதில் இருந்து பண்ணி அதை ரெடி பண்ணிக்கலாம். கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து போகணும். அது வந்து 6ஆம் இடம் என்கின்ற கேது நம்ம இப்போ நீங்கள் வந்து ஆணாக இருந்தால் மனைவிக்கு அது 12ஆம் இடம். அப்போ என்னன்னா மனைவிக்கு வந்து அது ஒரு பலகீனத்தை கொடுக்கிறது, செயல் சக்தி இழப்பை கொடுக்கிறது. அதனால என்ன ஆகும்னா சோர்வு மற்றும் விருப்பமின்மை இதெல்லாம் வந்து தெரிய வரும். அது வந்து உங்களை பகையாக மாற சொல்லி தூண்டும். அந்த விஷயத்துல விட்டு கொடுத்து போயிட்டு ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அதை வந்து அப்பத்துக்கப்ப சால்வ் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை பெருசுபடுத்தாம கொண்டு போய்க்கிறது நல்லது. கஸ்டமர்கிட்டையும் அதே மாதிரி தான். ஒரு தேவையில்லாத பிடிவாதம் பிடிக்கிற கஸ்டமர்கள் இருப்பாங்க. திடீர்னு அவங்க இவ்வளவு தூரம் பண்ணுறதுனால அது பேசாமல் கஸ்டமர்கிட்ட நம்ம கோவிச்சுக்கிட்டு அந்த மனஸ்தாபம் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்புமே முறிஞ்சு போயிடும். அதை கொஞ்சம் பக்குவமாக பார்த்துக்கணும். லாயர்ஸாக இருக்கவங்க, மருத்துவத்துறையில் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த கேதுனுடைய வெற்றி வந்து நல்லா இருக்கும். கேதுனுடைய பாசிட்டிவ்னஸ் வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அவங்க பெரிய ஷைன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதே நேரத்தில் இன்சூரன்ஸ் சார்ந்த இன்கம்ஸ் இதுக்கும் ஒரு டெவலப்மெண்ட்ஸுக்கு நல்லா இருக்கும். நம்முடைய பூர்வீகம் சார்ந்த விஷயங்களுக்கு பெருசாக இன்வால்வ் ஆகிக்காமல் இருக்கிறது நல்லது. தந்தையினுடைய ஆரோக்கியம் சார்ந்து கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது. அதே போல் நமக்கு ஒரு பூர்வீகம் சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிரச்சனையை வந்து அந்த காலதாமதப்படுத்திக்கிறது தான் நல்லது. அதை உடனடியாக முடிக்கணும்னு போனீங்கன்னா அது மாறி மாறி பல்வேறு பிரச்சனைகளாக அது வந்து வெளியே போய்கிட்டே இருக்கும். அதனால் இறையருள் என்பதற்கும் பூர்வீகம் என்பதற்கும் குலதெய்வம் என்பதற்கும்
நம்முடைய அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு அந்த பலம் என்பது பலவீனமாக மாறக்கூடாது. நம்ம மேஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் பூர்வீகத்தினுடைய அமைப்பே உபயராசியாக இருக்கிறது. தனுசு தான் நம்மளுக்கு 9ஆம் இடம். பூர்வீகம், பூர்வ புண்ணியம். அப்ப அந்த 9ஆம் இடம் என்பது ஸ்திரத்தன்மை இல்லாம இருக்கிறதுனால, அதனுடைய அமைப்புல இப்ப கேதுவும் வந்து ஒரு உபயராசியில போய் உட்கார்ந்து இருக்கிறதுனால, ஒரு பங்காளி சண்டைகள், அப்ப அதாவது நம்முடைய தந்தை வர்க்கத்தை சார்ந்தவர்களுடைய பிரச்சனைகள், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியிருக்கும். 100% நம்ம எதிர்பார்த்தபடி ஒத்துழைப்புகள் கிடைக்காது. இப்போ நம்ம தொழில் பண்ணுறோம், சொந்தமாக தொழில் வச்சுருக்கோம் அப்படின்னா, அதுக்கு சாதகமாக உங்களுடைய செயல் திட்டங்களை நீங்கள் நிறைவேற்றி தாராளமாக வளர்ச்சி பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு இடத்துல பொறுப்பாக நிர்வாகம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுவும் சிறப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக லேபர் கேடரில் போய் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுக்கும் வந்து ஒன்றும் பாதிப்பு இருக்காது. தொழில் ஸ்தானத்தை இந்த கேது சந்திரன் நட்சத்திர சாரம் என்பது கெடுக்காது. ஏனென்றால் நம்முடைய மேஷ லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே தான் சந்திரனுடைய ரோகிணி நட்சத்திரம் இருக்கிறது. 10ஆம் இடத்திலே தான் திருவோணம் என்கின்ற சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்கிறது. 6ஆம் இடத்துல தான் அஸ்தம் என்கின்ற நட்சத்திரம் இருக்கிறது. சந்திரனுடைய நட்சத்திரம் அந்த அஸ்தத்துல தான் இப்ப கேது போய்கிட்டு இருக்க. அதனால வந்து தொழில் சார்ந்த ஈடுபாடுகள், வளர்ச்சிகள், இதுக்கு வந்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை. கேதுனால கெடுக்க போறது ஒன்றும் இல்லை. ஆனால் அடிக்கடி மாற்றிக்கூடாது. இன்னைக்கு ஒரு ஐடியா பண்ணிட்டு மறுநாள் மாற்றிக்கிட்டு இப்படியே பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டினியூட்டி இல்லாமல் போயிடும். மற்றபடி மனம் எதிர்பார்த்த விஷயங்களை எதிர்பார்க்காம பண்ணிக்கணும். இருக்கிறத வந்து சரி செஞ்சு எப்படி கொண்டு போறதுன்றதான் கவனம் இருக்கணுமோ இல்லையா, கற்பனை கதவுகளை திறந்து விட்டுட்டு அதீதமான எதிர்பார்ப்புகளை அவாய்ட் பண்ணிவிட்டால் இந்த கேது சந்திரசாரம் உங்களுக்கு வீடுமனை யோகமும் வழக்கில் வெற்றியை தரும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.